நான் இருந்தேன். கல்கத்தா காளிமா வந்து வெஸ்ட் பெங்கால் கல்கத்தால ரொம்ப ஃபேமஸ். கல்கத்தா காளி கோவில் வந்து ஆதிகங்கா கரையில ஒன் ஆஃப் த சக்தி பீட்டம் தோட பார்ட் வந்து நம்ம காளிகாட் கல்கத்தால சவுத் கல்கத்தால இருக்கு. இந்த கோவில் வந்து ஆப்போசிட் ஆஃப் தி காளிகாட் கிரிமிட்டோரியம் ஆல்சோ. ஸோ நம்ம இந்த நான் இப்போ சொல்ல போகிற சின்ன கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் இது வந்து இந்த காளி கோவிலோட லிங்க்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம தேவி பாகவத புராணம் படி தாட்சாயணி ஆர் சத்தி ஆர் பார்வதி அவ அப்பாவோட தட்ச யஜ்ஞத்துக்கு அப்பா கூப்பிடாட்டாலும் போக விரும்பினா அவ வந்து நம்ம ஈசன் கிட்ட பர்மிஷன் கேட்டா அவர் கொடுக்கல. பட் அவ கிளம்பி அப்பாத்துக்கு போனா அந்த இடத்துல தாட்சாயணிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காததுனால அவ வந்து அந்த யஜ்ஞத்துல விழுந்து தன்னை தானே மறைச்சுனுட்டா. ஸோ அது ஈசனுக்கு தெரிய வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டு தாட்சாயணியோட பாடியை எடுத்துட்டு ருத்ர தாண்டவம் ஆடினர். ஸோ இது தெரிய வந்து பகவான் விஷ்ணு வந்து அவரோட சுதர்ஷன சக்கரத்தால அம்பாலோட பாடியை வந்து தாட்சாயணியோட பாடியை வந்து 51 பார்ட்ஸா அவர் கட் பண்ணிட்டார். அந்த 51 பார்ட்ஸ் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில தான் விழுந்திருக்கு. அது நம்மளோட பாக்கியம். ஸோ ஒன் ஆஃப் தி 51 இதுல வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து நம்ம கல்கத்தா காளி கோவிலோட ஃபேமஸ். இந்த காளி கோவில்ல வந்து ரைட் லெக்கோட கெட்ட விரல் விழுந்ததாக ஐதீகம் சொல்லப்படுறது. இது வந்து காளிகாட்டுல சவுத் கல்கத்தால பிளேஸ் ஆயிருக்கு இந்த கோவில். இதுக்கு சம்பந்தமா இன்னொரு சின்ன ஸ்டோரி வந்து நம்ம ஒரு சாது பாபான்னு சொல்லுவா நார்த்துல சித்தர் ஆத்மாராம் வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கச்சு பகவதி நதி கரை ஓரத்துல அவருக்கு ஒரு ஜோதி தெரிய வந்தது. அந்த ஜோதி எங்க இருக்கு என்னதுன்னு ஃபர்தரா அவர் தேடிண்டே போறச்சு அவருக்கு அந்த ஒரு இடத்துல வந்து காளியோட அந்த அம்பாலோட ஒரு கெட்ட வரலும் ஒரு லிங்கம் ஒரு காளி கிடைச்சது. காளியோட விக்கிரகம் அது எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்து ஒரு சின்ன குடிசையில வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சார். அவர் வந்து அந்த விக்கிரகத்துக்கு காளியோட விக்கிரகத்துக்கு வந்து காளிமான்னு பேர் வச்சார். அந்த சிவனோட லிங்கத்துக்கு வந்து நக்குலேஸ்வர் பைரவர்னு வச்சார். இப்போ நீங்க காளிகாட்டுக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த நக்குலேஸ்வர் பைரவர் லிங்கம் நீங்க பார்க்கலாம். காளி கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. காளிமா வந்து எப்பவுமே ரொம்ப கோவமா இருப்பாவோ. அவ வந்து டெய்லி ஆக்சுவலி அவளோட இதுவே வந்து ராட்சசால சம்ஹாரம் பண்றதுக்காக தான் சம்போ நிஷம்போ எல்லாருமே அவரை டிஸ்ட்ராய் பண்ணியோ அவளுக்கு அந்த கோவம் அடங்கல் அந்த ருத்ர கோவத்திலேயே இருந்தா டெய்லி சாயங்காலம் ஆனாக்கா நல்லா கிளீனா ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில விரிச்சு போட்டுண்டு அவ கிளம்பிடுவா எல்லாரையும் வதம் பண்றதுக்கு. இது எல்லாம் தெரிஞ்சு வந்து எல்லாரும் இந்த சுவாமி கிட்ட போயிட்டு முறையிட்ட போது ஈசன் திருப்பி எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வந்து அவ ஒரு நாளைக்கு கிளம்பி போறச்சு ஆத்து வாசப்படியில குறுக்க அவர் படுத்துனுட்டார். குறுக்க அவர் படுத்துனதுனால அம்பாள் அந்த வேகத்துல கிளம்பரிச்சு அம்பாலோட ரைட் லெக் அவரோட வயிற்றுல வச்சுட்டா. என்னவோ கீழே நம்ம முதிச்சிட்டோமேன்னு பாக்கறச்சு அம்பாளுக்கு வந்து கீழே தன்னோட பதி தேவதை கீழே இருக்கிறத பார்த்துட்டு அம்பாளுக்கு நாக்கு வெளியில நீட்டினதுதான். இன்னும் அந்த நாக்கு உள்ள போல அது அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கே அவளோட இருக்கிற ருத்ர கோபம் எல்லாமே அடங்கி அவ சாந்தமானா. இது வந்து நம்ம ஈசன் வந்து அவளுக்கு கொடுத்த பனிஷ்மெண்டா வாட் எவர். அது வந்து அம்பாளுக்கு அன்னைக்கு வெளியில வந்த நாக்கு தான் அம்பாலோடது. ஸோ அப்பையிலேருந்து அவ வந்து வீட்டை விட்டு வெளியிலேயே போகல. அங்க காளிகாவில்ல இருந்துட்டு அவ நம்ம எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா.
அம்பாலோட ஃபிகர் ஜென்ரலி வந்து பெரிய நாக்கு, 3 கண்ணு, 4 கை. 4 கையில வந்து 2 கை வந்து அபயஹஸ்தம் அண்ட் வரதஹஸ்தம், பாக்கி 2 கையில வந்து ஒரு கையில வந்து கத்தி இருக்கும், இன்னொரு கையில வந்து துண்டிக்கப்பட்ட ஹூமன் துண்டிக்கப்பட்ட தலை இருக்கும். கத்தி வந்து நம்மளோட எனிமீஸ் எல்லாத்தையும் நம்மளோட எனிமி எல்லாருமே அவ வந்து இது வதம் பண்றதும், ஹூமன் துண்டிக்கப்பட்ட தலை சிம்பாலிசிஸ் வந்து ஹூமனோட யூகோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு சிம்பாலிசிஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து அம்பாளுக்கு ஒரு ரீசெண்ட்னா நான் 15-20 வருஷத்துல அம்பாளுக்கு வந்து தங்கத்துல கையை ஒரு பக்தா பண்ணி கொடுத்துருந்தா. ஸோ அம்பாளுக்கு இப்ப வந்து 4 கையுமே தங்க கை தான் அம்பாளுக்கு. நம்ம அம்பாளை வந்து தட்சிண காளிக்கான்னு கூப்பிடுவா, ஒரு சில பேர் ஷியாமாவும் கூப்பிடுவா. அம்பாள் கோவிலுக்கு சவுத் ஈஸ்டர் கார்னர்ல வந்து குண்டு புக்கூர்னு இருக்கு. அது வந்து புக்கூர்னாக்கா குளம், லேக்கு, குளம் சின்னது, அது ஃபுல்லாவே கங்கா வாட்டர். ஸோ அது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் வாட்டர். ஸோ 15-16 நூற்றாண்டுல ராஜா மான்சிங் வந்து இந்த அம்பாலோட நகம் சுவாமி எல்லாரையுமே ஒரு சின்ன குடிசையில வச்சு அவர் பூஜை பண்ணினதாக ஐதீகம் நம்மளுக்கு தெரிய வருது. இப்ப இருக்கிற காளி கோவிலோட சில்பம் வந்து சில்பி வந்து பிரம்மானந்த கிரி அண்ட் ஆத்மாராவ் கிரி. டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதே வந்து 1978ல 1798 அண்ட் ஃபினிஷ் பண்றதுக்கு 89 ஆச்சு. டோட்டல் 9 இயர்ஸ் எடுத்துட்டா அந்த கோவிலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு. கோவில் ஃபுல்லாவே ஜமீன்தார் ஃபேமிலி தான் மெயின்டைன் பண்றது. ப்ரீஸ்ட் வந்து ஹல்தார் ஃபேமிலி. ஈவன் நவ் ப்ரீஸ்ட் வந்து ஹல்தார் ஃபேமிலியோட ஜெனரேஷன் தான் மெயின்டைன் பண்றா. இப்ப ரீசெண்டா தான் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் சேர்ந்து நம்ம காளி கோவில் ட்ரஸ்டியா இருக்காலே தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜமீன்தார் ஃபேமிலி மெயின்டைன்ல தான் இருக்கு. இந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பவாலி ராய் அண்ட் சர்பானா ராய் சௌதரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவ பார்த்துண்டா. அம்பாலோட கோவில் கோபுரத்தோட ரூஃப் வந்து ஆர்ட் சாலான்னா 8 சாலாங்கிறது வந்து ரூஃப், 8 கோபுரம் இருக்கும். ஸோ மெயின் மெயின் கோபுரத்துக்கு அடியில தான் அம்பாள் இருக்கா. பாக்கி கீழே பாக்கி எல்லாமே சின்ன சின்னதா கோபுரம் 4 பக்கமும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கோபுரத்து உள்ளுக்குள்ள அம்பாள் உள்ள கோபுரத்துக்கு உள்ளுக்குள்ள டிசைன் வந்து ஃபுல்லி பெங்காலி ஸ்டைல டெரகோட்டா டிசைன்ல தான் இருக்கும். ஃப்ளவர்ஸு, மயில், அந்த மாதிரி டிசைன்ல தான் இருக்கும். அது பெயிண்ட் கிடையாது, ஃபுல்லா டெரகோட்டால அவ பண்ணின டிசைன்ஸ் தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அம்பாளுக்கு வந்து அபிஷேகமாகும். தட் இஸ் கால்டு ஸ்தான ஜாத்ரா, வார்ஷிக அபிஷேகம் நடக்கும். அந்த இது வந்து ஜேஷ்டா பௌர்ணமினாக்கா ஜூன் மாசம், நம்ம தமிழ்படி ஆவணி பூர்ணிமால இந்த அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். அப்ப வந்து கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வருவா. அப்புறம் பால், ரோஸ் வாட்டர் எல்லாமா வச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சேப்பு கலர் பெனாரசி புடவை அன்னைக்கு அம்பாளுக்கு உடுத்துவா. அதே தினத்துல இந்த அம்பாலோட கெட்ட வரல வந்து ஒரு வெள்ளி டப்பால இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. அன்னி தினத்துல அதை வெளியில எடுத்து 108 மண்ணு பானையால கங்கா ஜலம் கொண்டு வந்து அந்த இதுக்கு அபிஷேகம் பண்ணி பால், சந்தனம் எல்லாத்தையுமா போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் பக்தாளுக்கும் தர்சனத்துக்காக வைப்பா. அது வந்து எங்களுக்கு கிடைக்கல அந்த பாக்குற பாக்கியம். ஏன்னா நிறைய கும்பல் இருக்கட்டும், நாங்க அது பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. கோவிலுக்கு வந்து இப்பவும் 2 பலிபீட்டம் இருக்கு. முன்னாடி எல்லாம் மாடு கொடுத்ததாக தெரிய வருது. ஆனா இப்ப டியூஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ்ல வந்து
ஆடு பலி கொடுப்பா அம்பாளுக்கு. நம்ம சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் வேண்டிட்டு போறது வந்து பால் வாங்கி தரேன்னு வேண்டிப்பா. பால் வந்து நம்ம கீழே அம்பாளுக்கு கீழே வெள்ளி கவச்சத்துல சிவனோட உருவம் இருக்கும். அது வெள்ளி கவச்சத்துல மூடி இருப்பா. அதுக்கு நாங்க பால் விட்டுட்டு வருவோம். அது நாங்க அதான் வேண்டிப்போம், பால் கொண்டு வந்து விடுறேம்மா அப்படி வேண்டிப்போம். நாங்க விட்டுட்டு வருவோம் அம்பாளுக்கு. அம்பாளுக்கு ஒரு நாளைக்கு 4 தரம் நைவேத்தியம் நடக்கும். மத்தியானம் லஞ்சில் கட்டாயமா ஃபிஷ் உண்டு, கிச்சடி உண்டு, 4 விதமான கரிகா அந்த ஸ்வீட் உண்டு. சாயங்காலம் கட்டாயமா பூரி, ஆலு பஜாமின் உருளைக்கிழங்கு அந்த குண்டு கத்திரிக்காவோட ஃப்ரை கட்டாயமா உண்டு. காளி பூஜா வந்து ஸ்பெஷலி அமாவாசை தினத்துல தான் பண்ணுவா. வீட்டுல அவாவா பண்றவா குலதெய்வமா வச்சுட்டு இருக்கிறவா. ஆனா தீபாவளி அமாவாசை அன்னைக்கு கார்னர் எல்லா இடத்துலயுமே காளி பூஜா நடக்கும். அதே மாதிரி கிரிமிட்டோரியத்திலயும் பெரிய காளி பொம்மை வச்சு பூஜை பண்ணுவா. இப்பவும் காளி கோவிலுக்கு நம்ம போறச்ச வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ கிடையாது. லைன்ல நின்று பொறுமையா தான் நம்ம உள்ள போய் பார்க்கணுமே தவிர்த்து நோ என்ட்ரன்ஸ் ஃபீ இப்போவுமே. இப்போ ரீசெண்ட்லி 2019லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரினோவேஷன் ஒர்க் ஆரம்பிச்சு இப்போ நிறையா மாற்றிருக்கா கோவிலை. இன்னும் எனக்கு அந்த போய் பார்க்குற பாக்கியம் கிடைக்கல. இப்போ ரெனோவேஷனும் வந்து வித் கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் பக்தா சப்போர்ட்ல தான் இப்போ ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம். காளிமா வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்பாள். எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஸ்லோகம் அம்பாள் மேல சொல்றேன். ஓம் கரால வதனம் கோர முக்தா கேஷம் சதுர்புஜம் காளிகாம் தட்சிணாம் திவ்யாம் முண்டமால விபூஷண சிரகண்ட ஓமத்வோர்த்வகராபுஜாம் அபயவரதாம் செய்வ தட்சிணோர்த்வாம் பாணிகாம். बोलो जय माता काली की जय. हरि ओम.